வாழ்க வளமுடன். திருமந்திரம் 2015வது பாடல். வாழக்கூடிய ஸ்தூல நிலையில் ஃபஸ்ட்டு விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அறிவில் புலமை பெற்று புலனறிவில் மட்டும் புரளக்கூடிய மனித உயிர்கள் பர அறிவோட ஞான நிலை தெரியாமல், அந்த அனுபவம் இல்லாமல் அறியாமை என்னும் இருளில் சிக்கி அமைதி இழந்து கதறி அழக்கூடிய நிலையை தான் பெறும். அந்த நிலை இளங்கன்று சினை கொள்ளாமல் பால் சொரிய மாட்டாமல் தரணிக்கு யாதொரு பயனும் தராத நிலையை ஒத்தது. அதுவே விளைவறிந்த விழிப்புடன் நிறைந்த பக்குவப்பட்ட மனித உயிர்கள் ஊருக்கு பொதுவான ஒருங்கிணைந்த உரிமையோட சூரிய வெளிச்சமாக ஆத்ம வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் உலகத்துக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. விளைவுகளை அறியாத உயிர்கள் எல்லாமே பஞ்சத்தில் சிக்கி பால் நிலமாக பரிதவிக்கக்கூடிய உயிர்களாக உருக்குலையும் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் இந்த பாடலில் நமக்கு சொல்லியிருக்காரு. இதை தியான அனுபவத்தில் நம்மளுடைய உயிர் சக்தியை கொண்டு நாம் கணிக்கணும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலையை தொட்டு தான் இந்த திருமந்திரம் நமக்கு கொடுக்க